Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் டெலிஷியஸான ரிச் சாக்லேட் கேக். பர்த்டேக்கு வீட்லயே நம்ம எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பேக்கரி போக வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டிலேயே நம்ம பர்த்டே கேக் செய்யலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் டெலிஷியஸான கேக்கை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 3 முட்டை அடித்து ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இன்றைக்கி நான் 1 கப் சீனி எடுத்துருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை. தென் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 60 ml மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணுற டைம் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சுக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஈவனாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி மிடில் விட்டுருங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இப்போ பேக்கிங் பேனில் கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை பேக்கிங் பேனில் போர் பண்ணிக்கோங்க. லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் நிறைய ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜிக்ஸாகாக
லைன்ஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிரும். இப்போ அவனில் 30 minutes 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறணும். மீன்வைல் வந்துட்டு நம்ம ஒரு 150 grams வந்து டார்க் ஆல்மண்ட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. கீழே தண்ணி வச்சுட்டு அது மேலே இன்னொரு பவுல் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மெல்ட் பண்ண சாக்லேட் கூடவே வந்து பாயில் பண்ண விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் எடுத்து, அதாவது 1/2 கப் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ராஸ்டிங்க்கு சாக்லேட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கை வந்துட்டு 2 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேக் பேஸில் வந்து கொஞ்சமாக விப்ட் க்ரீம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக விப்ட் க்ரீம் பேஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு கொஞ்சமாக விப்ட் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விப்ட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இதில் நம்ம அது மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட் ஷேவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயரை எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ நம்மளை மெல்ட் பண்ண சாக்லேட் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற டைமே வந்து அப்பர் லேயரில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. அப்புறமா கொஞ்ச நேரம் இந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம சைட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளோயிங்காக இல்லாமல் சைட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சைட்ஸ் ஃபுல்லாக அந்த சாக்லேட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா செட் ஆயிரும். இப்போ டாப்பில் வந்துட்டு நம்ம அகெயின் வந்து சாக்லேட் ஷேவ்ஸ் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் அவ்வளோத்துலேயும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது மேலே வந்து கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டெக்கரேட் பண்ணணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்ன இதில் வந்து டாப்பிங் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கேஷ்யூநட் தான் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எம்மியான டெலிஷியஸான ரிச் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விப் க்ரீம் வச்சதுனால மிடில் வந்து அழகாக அந்த லேயர்ஸ் செப்ரேட்டாக தெரியுது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பர்த்டேஸ்க்கு வந்து கேக் வெளியே வாங்காமல் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.